என்னை கைவிட்டுற மாட்டீங்களே? சீ, என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அம்மாவை மாதிரி நான் ஆயிடக்கூடாது. ஊருக்கு பயந்து என்னை விட்டுட்டு ஓடிட மாட்டீங்களே? உனக்காக உசுறு விடுவேன்னு விடுஞ்சு உசுருக்கு பயந்து உன்னை விட்டு ஓட மாட்டேன். சத்தியமா? சாமி சத்தியமா சொல்றேன். படிப்பு முடிஞ்சதும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னாச்சுமா? சின்னத்தாயி, 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 இங்க பாருமா, இங்க பாருமா, சின்னத்தாயி, என்ன பாருமா, சின்னத்தாயி, சின்னத்தாயி, என்ன பாருமா, சின்னத்தாயி, சின்னத்தாயி, ஐயோ, சின்னத்தாயி, என்ன பாருமா, சின்னத்தாயி. வைத்திரியா, வைத்திரியா, தேடு கொட்டுருச்சு, கண்ணு முடியெல்லாம் சொருகிடுச்சு. சீக்கிரம் பாருங்கய்யா, சீக்கிரம் பாருங்க. கொஞ்சம் வேப்பரை ஒடிப்பா. இந்தாங்கய்யா. நல்லா இருக்குமா? எந்திரிச்சு உட்காந்துக்க, ஊக்கி விடுறா. நீங்க செஞ்ச உதவியை என்னைக்கு மறக்க மாட்டேன். ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கயா. இதையாண்டா நான் போய் ஊருக்குள்ள சொல்றேன். இத பாரு, இந்த மருந்து செலவு 10 ரூபாய், அதை கொடுத்தீங்கன்னா சரியா போச்சு. 5 ரூபா தான் இருக்கியா? பரவாயில்ல, நீ புள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போ. சரிங்க. ராசம்மா, வாங்க வைத்தியரே. என்ன ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். ஒரு 500 ரூபாய் கைமாத்து வேணும். 500 ரூபாயா? நான் ஒண்ணும் சும்மா கேட்கல, விஷயம் இருக்கு. காசு வைத்தியம் தான் இருந்தாலும் கைப்பிடிச்சு சொன்ன வார்த்தை இதுவரைக்கும் தவறுனதே இல்ல. உன் மவ முழுகாம இருக்க. வயசுல புள்ள வளர்ந்து 60 நாளைக்கு மேல புள்ளைய கலைக்கணுமா இல்ல காப்பாற்றி கொடுக்கணுமா சொல்லு. என்னுடைய அழுக என்ன? உன்னை உத்தமையா வளர்க்கத்தானடி என் தலையில மண்ணள்ளி போட்டுடி பாவி. போய் வந்த சொல்லடி, சொல்லு எவங்கிட்ட போய் வந்த சொல்லடி, எவங்கிட்ட போய் வந்த யாருகிட்ட போய் வந்த சொல்லடி, சொல்றமா.
கொடுத்துட்டாருமா. சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காரு. அனுபவிக்கல எல்லா ஆம்பளைங்களும் செஞ்சு கொடுக்கிற சத்தியம் தாண்டி இது. வேட்டசாமி கிணறுல வந்தா செத்து போயிரும் எனக்கு தெரியும். நான் செத்து போனாலும் பரவாயில்ல, என் மக வாழணும். அதுக்கு சாமி தான் வாக்கு கொடுக்கணும். கேளு, என்ன வேணாலும் கேளு. சாமி இப்ப வாரி கொடுக்கிற சந்தோஷத்துல இருக்கு. கேளு. வீரமுத்து நாயக்கர் மாவன் வாரிசு என் மக வயித்துல வளருது. சின்ன சிறுசுக ஆசைப்பட்டு ஒண்ணு சேர்ந்துருச்சு. அதுகளை பிரிக்காம சாமி தான் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஐயோ பொண்டாச்சு தண்ணி. மாமா காஃபி. ஜோதி, காபி நீ எடுத்து வந்தியா? காபி இருக்கட்டு, உட்கார். ஓ, உட்கார் கிடம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இடத்த அடிச்சு? இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ உட்கார் ஜோதி, உட்கார் ஜோதி. மாசி மாசம் ஆளான பொண்ணு இந்த மாமே உனக்கு தானே பூவோடு தேனாக ஆ ஓ மாசி மாசம் ஆளான பொண்ணு. ஓடி போயிரு, ஓடி போயிரு, ஓடி போயிரு. டேய், என்னடா அண்ணி நோண்டின்ட்டு? நான் விளையாட்டு கூப்பிட்டேன். என் சம்சாரத்துக்கு கொடுத்தா நீ விளையாடுவியா? இல்லண்ணே, நீங்க மட்டும் விளையாடுறீங்களே. விளையாட்டா? இந்த பாரு தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தம்பி. சிவன் கோயிலுக்கு முன்னால ஒரு நந்தி, என் கடைக்கு முன்னால ஒரு பண்ணியா? இல்ல நான் கேக்குறேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. இந்தா 3000 ரூபாய் பணம் இருக்கு. போய் வண்டி கட்டிட்டு போய் சந்தையில மளிகை ஜாமான் போட்டு வா. எப்போ நீங்க தானே போவீங்க? ஏன் இப்ப நீ போக மாட்டியா? டேய் போடா, தேங்காய் அடிச்சு போடா, போடா. ஒளிஞ்சாம்பா. ஜோதி, ஜோதி, மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்க வீட்டுல இருக்கிற டெல்லி எருமை பால் எவ்வளவு கறக்குறாங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்போ டேய், என்னப்பா? எங்கடா அவ்வளவு வெரசலா கிளம்பிட்ட? பஞ்சாயத்து போர்டு வரைக்கும்பா.
ஆ கொஞ்சம் முதுவத்தை. இந்த மனுஷனுக்கு கோட்டி கட்டி பிடிச்சிருக்கா? படிச்ச பிள்ளைகிட்ட வேலை சொன்னா என்னையே திட்டுற மனுஷன் முதுகு தேய்ச்சி விட சொல்லுதே. முதுகு தேய்க்கிற சீராடா இது, பரபரன் தேய்டா. ஐயோ அட பாவி, என் முதுகு புண்ணாக்கிட்டிய. கட்டு சாதி பையல, நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவ, போடா. என்ன வார்த்தையா சொல்றேன்? கருவேப்பிலை கணக்கா பொத்த பிள்ளைய வச்சிருக்கோம், அவனை போய். ஏயா, அவன் நாசமா போன பிறகு நாம வாழ்ந்துட முடியுமா? என்னமோ உசுரே போயிட்ட மாதிரி ஓசையடைய செத்த இழுத்து தேய்ச்சிட்டா. இதுக்கு போய் இம்புட்டு பெரிய வார்த்தையை சொல்லுதே. உன் புள்ள முதுகுல குத்துலடி, நெஞ்சில குத்திட்டான். குறி சொல்றதுக்கு முன்னாடி சாமி குப்பர் அடிச்சு விழுந்ததே, அது விதி இல்லடி, உன் மக செஞ்ச விளையாட்டு. கலெக்டர் ஆவான், மந்திரி ஆவான்னு கனவு கண்டிய. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளைக்கு அப்பன வந்து நிக்கிறாண்டி உன் புள்ள. அருள் வாக்கு சொல்ற குடும்பத்து வாரிசு ஒரு அவுசாரி மக வயித்துல வளருதுடி. வேட்டைக்கு போன சாமிக்கு முன்ன ராசம்மா வந்தா உன் புள்ளைய பத்தி புட்டு புட்டு வச்சா கேட்டவன் கரங்கி போயிட்டண்டி, கரங்கி. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள இப்படி பிரயோசனம் இல்லாம போயிட்டானே. அருளுக்கு மிஞ்சி ஒரு அழுக வந்தது, அடக்கிக்கிட்ட. ஊருக்குள்ள தெரிஞ்சா ஒரு பையன் என்ன மதிப்பானா? சொல்லு, ஒரு பையன் என்ன மதிப்பானா? சாமியா இருந்து சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு மனுஷனா இருந்து செத்துக்கிட்டு இருக்கிறண்டி. ராசம்மா, வாங்கம்மா. வாங்கம்மா. கும்பாவை எடுத்துட்டு வா. கும்பாவை மட்டும் திருப்பிட்டு போக வரல, உங்ககிட்ட இருந்து என் மவனையும் திருப்பிட்டு போக வந்திருக்கேன். உன் மவளுக்காக உசுர கூட மதிக்காம வேட்டச்சாமி எதிரில் வந்தேன். அருள் கலஞ்சி ஊர் முன்னால என் குடும்பமே அசிங்கப்பட்டுருச்சு. என் மவனுக்காக மானத்தை கூட மதிக்காம உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். உங்களுக்கு மயக்கிறதுக்கு 1000 ஆம்பளைங்க கிடைக்கலாம். நான் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன், அவரை விட்டுருங்க அத்தா, விட்டுருங்க. ஆசை அதிகமாகும். இரு, உன்னை நல்லா அழ வைக்கிறேன். அப்பா, என்னைக்குமே அடிக்காத புள்ளைய கை நீட்டி அடிச்சு விட்ட. என் மேல கோவமா ராசா? கோவம் இல்லப்பா. பரம்பரையா அண்ணாட்டம் என்ன பாவம் செஞ்சனோ
பழி என் மேல விழுந்துருச்சு. அடக்க ஒடுக்க இல்லாம அசிங்கப்பட்டு போயிட்டேன்னு ஊர் சொல்லுது. குனிஞ்ச என் தலைய நீ தாயா நிமிர வைக்கணும். நிமிர வைப்பியா பொன்ராசு? நிமிர வைப்பியா? நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரிப்பா.